ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எம்சி அப்புறம் ஜிப் டேக் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். இப்போ போய் வாங்கிட்டு வருவோம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைக்கிட்ட வந்தாச்சு. போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வரோம். முதல்ல கடை இருக்கானே தெரியல. ஆஃப் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இதான் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இவனாட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கான் இவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு ஜிப்டாகும் நம்ம எம்சியில் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஹோல் போட்டலெல்லாம் இந்த பைப்லாம் வச்சுருக்கோம். இந்த சைஸில் பைப் இது எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இதில் மட்டும் நம்ம போட்ட ஹோல் போட்டோம்ல அந்த ஸ்டீல் பைப்பை வச்சாச்சு. கம்முன்னுடா, இந்த ஸ்டீல் பைப்பே இதில் வச்சு இது பண்ணி வச்சு பக்கத்தில் வா. இப்போ எம்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஒட்டிடலாம். என்னடா இது கட்டி என்ன இருக்குது? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாமா? நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். கொஞ்சம் வைப்போம், பத்தலைனா அப்புறம் பண்ணிடலாம். ஓகே, அங்கே கத்தி இருக்கும் எடு. ஏய், சின்ன கத்தி யாருன்னா அருவா எடுத்தா. இப்போ இது வந்து இவ்வளோ எடுத்துக்கலாம். ஹாஃப் தி குவான்டிட்டி. இதுலேயும் அதே சைஸ். ஓகே, இப்போ கையில் எண்ணெய் தடவிட்டு இதில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ எண்ணெய் எடுத்துருவா. ஓகே, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இதை கையில் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது எண்ணெய் ஊற்றாமல் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு மாதிரி கையில் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். பிளாக் கலர் நல்லா செம்ம கட்டி மாதிரி இருக்கு. க்ரீன் கலர் நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எந்த கலரில் இருந்ததோ இப்போ அது இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் இந்த டப்பு எல்லாத்தையும் ஒட்ட வேண்டியதான். வெளியும் போடணும், உள்ளேயும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சோண்டு எடுப்போம். தம்பி, நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி கரெக்டாக அதை சென்டராக கொஞ்சம் வச்சு இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். இங்கே உள்ள காமிக்கிறா? ஏய், கேமராமேனுக்கு கேமராவே பண்ண தெரியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம் பண்றான்? என்ன நம்பி பண்றல, பிசினஸ் சூப்பரா ஓடும். நான் அதை கேட்கல, அது நான் என்னோட ஐடியா. நான் கேட்குறது இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா தண்ணி லீக் ஆயிரும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூக்கு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, தூக்கு லைட்டாக தூக்கு, பைப்பு தூக்குன்னு. ஓகேவா? நான் கொஞ்சம் தூக்கு. சும்மா ஓகேல? ஓகே. இப்போ வெளி பக்கத்துக்கு சுடுதுரா இது இந்த எம்சியில்.
ஃபுல்லாக லீக்கேஜே ஆகாத மாதிரி நல்லா சீல் பண்ணணும். நம்ம டபுள் சைடும் போட்டிருக்கோம் இது எம்சியில், அப்படியே லீக் ஆகாது. அப்படி சப்போஸ் லீக் ஆனால் அதுக்கு தான் டபுள் சைட் போடுறோம். கேமராமேன் வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கார், என்னன்னு கேளுங்க. ஏய் ஒரு கிம்பல் ஒன்று வாங்கி கொடுறா. காசு கொடுறா. நீ தாடா அப்புறம் இது எது ஆஃப் ஷேர் போட்டோன்னா வாங்கலாம். நீ முழு காசு என்னைய போட சொல்லுவியே. நண்பனுக்காக இதை கூட இதை நான் சொல்லிடுங்களா? எங்கே தம்பி வச்சு அடிக்கிறீங்க? சி நீ நினைக்கிற மாதிரி ஒன்று. ஏய் நீ எதையா நினச்சிட்டு நான் நினைக்கிறேன்றடா. என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் அப்படின்னு ஆரம்பிப்பீங்களா, அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? வாண்டது நானே பார்த்தியா? இல்லைடா இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக தான்டா இருக்குது. ஆடுதான் என்ன? ஏய் லூசு மாதிரி பேசலடா, ஆட்டுறேன்டா. பைத்தியக்காரங்கெல்லாம் கூட வச்சுன்னு நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ஃபிஷ் கண்டென்ட்லாம் நிறையா வரும். நிறையா வருமா? இதுக்கப்புறம் ஃபிஷ்ஷெல்லாம் ப்ரீட் பண்ணி நம்ம ஃபார்மிங் அதாவது நம்மளோட கடையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்சி அக்வாரியம் அண்டு ஃபார்மிங் அப்படின்னு. நீ ப்ரீட் பண்ண போகிற ஃபிஷ் நான் தான் ப்ரீட் பண்ண போகிறேன். நீயா? ஏய் இவனெல்லாம் கட் பண்ணிட்டா? ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னும் பார்க்குறேன். அது இதில் போ, இதில் தான்டா போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட டப்புக்கான ஃபுல் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் இதில் தான் இருக்குது. இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அது ஒரு தெரிஞ்ச பையன்கிட்ட வாங்கினோம் எல்லாமே. இங்கே பாருங்க, அப்படியே நமக்கு தேவையான டப்பு இதில் தான் இருக்குது. நம்ம போயிட்டு எல்லாத்தையும் இப்போ ப்ரீடிங்க்கு விடுவோம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டப் செட்டப் அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம டப் செட்டப் வந்து இங்கே வச்சுருந்தோம். இப்போ எல்லாத்தையும் இங்கே மாற்றியாச்சு. ஏன்னா அங்கே ஓவராக வெயில் அடிக்குது, இங்கே தான் லைட்டான வெயில் தான் வருது, அதனால் இங்கே வச்சாச்சு எல்லாத்தையும். என்னென்ன வெரைட்டி வாங்க காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு வித் ப்ளூ வெரைட்டி இங்கே பாருங்கள், தெரியுதா? இது குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது இந்த ஃபீமேல். அடுத்து கோல்டு கப்பி இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கா? மேல் ஃபீமேல், இது ஃபீமேல் இது மேல். நெக்ஸ்ட்டு இதான் கோல்டா? இது என்ன தெரியலையா? அது வந்து எல்லோடா, தெரில. இது என்ன வெரைட்டின்னு தெரியல. மேங்கோ கப்பி. இங்கே பாருங்க, கோல்டு தெரியுதா? தெரியுது. எல்லாமே ப்ரீடிங் குட்டி போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இது ரெட் கப்பி. இது அப்படியே நமக்கு கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயில் கொஞ்சம் ப்ரீடிங்க்கான நெஸ்ட்டு ப்ரீடிங் கேஜ். இது ஒன்றோட ரேட் 25 rupees. இது மட்டும் 100. இது
இந்த மீனோட ஃபுல் ரேட்டு வந்து 570 ருபீஸ். இப்போ 570 ரூபாய்க்கு நம்ம கையில் இருக்குது. இப்போ நீ இந்த வலையில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக போடுவோம் எல்லாத்தையும். ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம அந்த தண்ணியில் விட்டுடலாம். இந்த ரெட் பேண்ட் இதில் விட்டுருவோம். இந்த கோல்டு இங்கே விடுவோம். இந்த ஒயிட், இது ஒயிட் கலர், சில்வர் கலர் ஒயிட்ரா. இப்போ அடுத்து இந்த ஃபாக்ஸ் டெயிலை நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு வாஷ் பண்ண போவாங்க. ஒரு 2 to 3 வாஷ் பண்ணி இப்போ நம்ம டப்பில் போட்டுடலாம். எடிட் பண்ணி முதல்ல அப்லோட் பண்ணுவீங்களா? வாயே தடுக்காமல் நிற்கிற கேமராமேன். நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்த ஃபாக்ஸ் டெயில்லாம் அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடலாம். என்னடா இது பட்டுக்குள்ளே பேசுவது வரணும்டா. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் இதெல்லாம் செட்டில் ஆகட்டும். நம்ம டெம்பரேச்சர் செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பிரித்து விட்டுலாம். கட் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டப்பில் இந்த வெரைட்டி இதில் பிரிச்சாச்சு. இதை வந்து நம்ம இந்த டப்பு கூட்டலாம். கையை தெரியுதா? காட்டுறா. ஓகேடா, விட்றா. தண்ணி ஃபில்ட்ரு பண்ண. இப்போ நெக்ஸ்ட்டு வெரைட்டி எடுப்போம். நெக்ஸ்ட்டு வெரைட்டி நான் விட்றேன்டா. கேமராமேன் கையால். கோல்டு கலர். கோல்டா கம்மி. இது பிரித்து ஒரு லட்சணத்தை பார்ப்போம். பொறுமை தம்பி, பொறுமை பொறுமை. ஏன்னா செவருக்கு வலிக்கும். சாம்பார் எப்படி தானே பிடிப்பாங்க. அந்த மக்கில் ஊற்று. முதல்ல கவரை ஒழுங்க சரி பண்ணுறா.
ம் விடு, பட்டுன்னு விடு. ஓகே, இந்த கவரை ஓகே. இரு காமி. அந்த வேஸ்ட்டெல்லாம் விட்டுட்டு மீனை மட்டும் எடு. இது கோல்டு கலர். ஒன்றும் பண்ணாதில்ல கையா, சாச்சா கடிக்காது இல்லை, கூசும். இங்கே பார்த்தீங்களா, மீன் எடுத்து. அப்படி இல்லை, கையை உள்ளே விட்டு எடு. யாரு விட்ற சொல்லிட்டு இருந்தாரு. சரி, பக்கத்து வீடு வரையுமா கேட்கும் தும்புற சத்தம். அந்த மீன் தாங்க இது. பட்டு குதிச்சிருச்சு. மீனுக்கு மீம்ஸ் போட்டுற வேண்டியது தான். இப்போ ஃபீமேல். ஓ, இதான் ஃபீமேலா? ஃபீமேலோட மேல் சின்னதாகுது. காட்டுறா. சின்னதாக தான் இருக்கும், ஃபீமேல் தான் பெருசாக இருக்கும். ஏன், எதனால்? ஃபீமேல் வந்து ப்ரீடிங் பண்ணில் குட்டி போடுதுல்ல. சப்போஸ் ரெண்டுத்துக்கு சண்டை வந்தா ஜெயிப்பா? அதெல்லாம் சண்டைக்கெலாம் வராது. இங்கே பக்கம் வா, இங்கே வாடா டேய். நெக்ஸ்ட்டு ரெட் கப்பி எடுக்கிறோம். இதோட வெரைட்டி பேர்லாம் எனக்கு தெரியாது. பேருக்கு பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிக்கிறேன். பிஸ்னஸ் இப்போ இல்லை, கொஞ்சம் போட்டோம் பார்ப்போம். இப்போதைக்கு வளர்க்குறோம். தண்ணியோட அப்படியே விட்டா நாடாகும். அது அவங்க வச்சுருந்த தண்ணிக்கு நம்ம வச்சுருந்த தண்ணியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு மீனை மட்டும் வரும். ஓகே, கொஞ்சம் தண்ணி அழுக்காக வேறு இருக்குது. அதான் அது மீனோட அழுக்கு, தண்ணி அழுக்கு இல்லை, ரெண்டும் தான். இங்கே வேறு தெரியுதா? க்யூட் க்யூட் க்யூட். ஓகே, அதுதான் வேலை முடிஞ்சிச்சு. கடைசி வெரைட்டி. இப்போ எப்படி உள்ளே போக நீ? இது மித்துன அப்படியே நிமிரு. அதுதான் நிமிந்தா இருக்கா தலையை ரைட்டா வேகமாடா. இப்போடா ஐயோ, பேக்கில் குத்திச்சு. மித்துன திட்டு பையன் வீட்டில் உட்காந்துருக்கேன் மித்துன்னு. இதில் எல்லாமே ஃபீமேல் வந்து குட்டி போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. நான் குட்டி போட்டோன்னே அப்போ அதுக்கு காரணம் மித்துன் தான். குட்டி போட்டோன்னே அப்பப்போ நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன். மீனுக்கு பிரசவம் பார்க்குறியா? ஷோ கடவுளே, அந்த மாதிரி கேமராமேன்லாம் எனக்கு கூட வச்சுருக்காங்க. நம்ம முதலாளி, நல்ல முதலாளி. தண்ணி மாதிரி தெரியுது. இவ்வளோ நேரம் தண்ணி தானே விட்டு வச்சேன், தண்ணி மாதிரி தெரியாம. காட்டுறா. என்ன காட்டுறா? காட்டி மீனை காட்டுறா. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு வெரைட்டி மட்டும் 200 rupees. அப்படியே கேமரா போஸ். இதில் எந்த வெரைட்டின்னு தான் தெரியல. ஏய், நிமிர்றான்டா. ஏய், பின்னாடி ஏன், என்னாச்சு? பைல்ஸா? பின்னாடி இடிக்குதுடா பைத்தியம். பேக் அப்படியே ஊற்றி விட்றா, ஒன்றும் ஆகாதுடா. ஃபஸ்ட்டு ஃபீமேல் டப்புன்னு வந்து காமி. மேல்
ஏய் செம்ம ஆக்டிவாக இருக்குடா. இதா கையில் பிடிக்க முடியல, ஆட்டம் காமிக்குது. ஏன்னா கேவா ஆட்டநாயகன். ஆட்டநாயகனாக இருப்பாரோ? அடிப்படாமல் பிடிக்கிறான்னு பார்த்தா கையில் நழுவின் போயிடுச்சு. கை பின்னாடி போயிடுச்சுடா. தண்ணி லைட்டாக கம்மி பண்ணிட்டேடா. மொத்தமாக ஊற்றி விட்றா. ஓகே, எல்லா வெரைட்டி ஒழுங்காக காமி. அதுதான் செட் பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் விட்டாச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு ஓவர் ஷாட் பார்த்துட்டோம்.